கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. நீ எதை செஞ்சாலும் தேவனுடைய விசுவாச பிரகாரமா செய். அது அவரை பற்றி விசுவாசத்துக்குரிய பலிக்கும் தேவ நீதியை வாசிக்கலாம். விசுவாசி எல்லாத்துக்கும் விசுவாசிகள் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே கிடையாது. ஹalleluya. யாரா ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவோட விசுவாசம் இருந்து அவங்க செய்யறாங்க அப்படின்னா தேவ நீதி. ஹalleluya. இந்த தேவ நீதி நம்ம நிறைவேற்ற வேண்டும். இந்த பாருங்க, இந்த விசுவாசம் வைத்து நம்ம தேவ நிறைவேற்றல எப்படி தெரியுமா? அதுல ரேங்கிங் என்னவா இருக்கு தெரியுமா? முதல் இடமா இருக்க வேண்டும். தேவநீதி நிறைவேற்றுக்க. அதாவது இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே உன் தேவநீதி நீங்க நிறைவேற்றலாம். இயேசு விசுவாசத்தினாலே தேவநீதி நிறைவேற்றலாம். இயேசு விசுவாசத்தினால ஞானசம் எடுத்தனாலே தேவநீதி நிறைவேற்றலாம். இயேசு விசுவாசத்தினால என்ன காரியம் செய்யும் தேவநீதி நீங்க நினைச்சலாம் நிறைவேற்றலாம். அந்த விசுவாசத்தினாலே நீங்க தேவனை நிறைவேற்ற போற நீங்கள் அந்த